அன்பார்ந்தவர்களே, நன்மைக்கு விடுமுறை கிடையாது, நன்மைக்கு விடுமுறை இல்லை என்பதை வார்த்தை வழியாக இறைவன் தெளிவுபடுத்துகிறார். பழி சொன்ன தெரிஞ்ச இந்த உலகத்துக்கு வழி சொல்ல தெரியாதுங்க. அதனால நன்மைகள் செய்கின்ற பொழுது பலவிதமான தடைகளும் இடையூறுகளும் வரலாம், பழிகள் வரலாம். ஒருபோதும் அதை கண்டு துவட விடாமல், நன்மைகளுக்கு விடுமுறை கொடுக்காமல் நன்மைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற உணர்வை இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதை உணர்ந்து கொள்ள வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, நம் இறைவன் இயேசு நம் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளார். அதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளாக இருந்தாலும் அந்த கை சூம்பியவரை குணப்படுத்துவதில் அவர் ஆர்வம் செலுத்தி நன்மை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். ஓய்வு நாள் ஒரு தடை. எத்தனை தடை வந்தாலும் தடைகளை தாண்டி நமக்கு நன்மை செய்பவராகவே இறைவன் எந்நாளும் இருக்கிறார். அதைத்தான் வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பல்வேறு இறையுழுகள் வந்தாலும் நாம் நம்பிக்கையோடு அவரிடம் வரும்போதெல்லாம் நன்மைகளை நமக்கு அருள்பவர் தான் நம் அருள்நாதர் இயேசு. அன்பார்ந்தவர்களே, எனவே நம்பிக்கையோடு எத்தனை தடை வந்தாலும் நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். இறைவனிடத்திலே நன்மையை பெறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்கான அழைப்பாகவே இன்றைய நற்செய்தி அமைகிறது. இயேசு நடந்த இடமெல்லாம், சென்ற இடமெல்லாம், போதித்த இடமெல்லாம் நன்மைகளை வித்திடுகிறார். நன்மைகளை மட்டுமே தனது வாழ்விலை செய்கிறார். என்பார்ந்தவர்களே, ஒரு 2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறைகளை கண்டு இன்றைய கை சூம்பியின போல நாம் அப்படியே குறுகி போயிடக்கூடாது. எதிர்ப்பை கண்டு அளந்து விடக்கூடாது. ஏனென்றால் குறைகளை கண்டு கலங்குகின்ற பொழுதும், நம்மை தாழ்த்துகின்ற பொழுதும், நாம் நன்மைகளை செய்யும் போது பலவிதமான விமர்சனங்கள் வரும். அவைகளை நாம் நன்மைகளுக்கு தடையாக இருக்கிறது அனைத்தையும் களைந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறைகளுக்கு செவிமிடத்தால் கடைசி வரை நாம் மூளையில் தான் நிற்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நன்மைகளை செய்ய முடியாது. ஆகவே குறைகளை கண்டு கலங்காதே என்று இறைவன் சொல்லுகிறார். அதே போல எதிர்ப்பை கண்டு அளந்து போவாத, கஷ்டப்படாத. ஏனென்றால் பலவிதமான எதிர்ப்புகள் வரும். அவைகளை கண்டு புலம்பக்கூடாது, பதறக்கூடாது. ஏண்டா இது வம்பு அப்படின்னு விட்டு ஓடிடக்கூடாது. ஏனென்றால் எதிர்ப்புகள் தான் நாம் நல்லது செய்கிறோம் என்பதற்கு அறிகுறியாகவே அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 34:14 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகு, நன்மை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதில் கருத்தாயிரு. வள்ளலார் அழகாக ஒரு விஷயம் கற்றுத் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, அது என்னவென்றால், ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. அந்த இடத்தில் ஒளி 2 மடங்காக மாறுகிறது. அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால், நன்மை செய்வதால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லை. அதனால் நாம் பெரும் இன்பம் 2 மடங்காக மாறுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனவே யாக்கோபு 4:17 சொல்லுவது போல, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவமாக மாறுகிறது. அந்த பாவத்தில் நாம் வீழ்ந்து விட வேண்டாம். நன்மைகளை செய்வோம். நன்மைக்கு எப்போதுமே விடுமுறை கிடையாது. அதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து நன்மைகளை வித்திடுவோம். இறையாசிர் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் எத்தனை தடைகள், எத்தனை விமர்சனங்கள், எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் நன்மைகளை விட்டு விலகாமல் நன்மை செய்து உமது அருளை பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. Praise the Lord.